ஆயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும். ஆனால் என்ன சொல்லுவாங்க, இல்லை இது வந்து இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு, நேற்று இதனால இப்படி நடந்துருச்சு அப்படி சொல்லிட்டு காரணங்களும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அது சொல்லி சொல்லி அவங்கள ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்து அது வந்து தப்பிக்கிறதுக்கு எக்ஸ்கியூசஸ் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லிகிட்டே இருப்பாங்க. ப்ரொக்ராஸ்டினேஷன் நெக்ஸ்ட் என்னன்னா ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறது, தள்ளி போட்டுக்கிட்டே போகிறது. ஏன்னா டெசிஷன் மேக்கிங் அவங்களுக்கு வராது, எடுக்கிறதுக்கு பயம், ரொம்ப பயம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொக்ராஸ்டினேட் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுவோம். ஆல்சோ என்னன்னா பொறுப்பெடுத்துக்கிறதுக்கு பயம். அந்த யாராவது ஒரு சின்ன வேலை கூட கொடுத்து பாருங்க, அந்த இடத்துல வந்து அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்னால தான் அது நடந்துருச்சு, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அவனால தான் அது நடந்துருச்சு, அவளால தான் அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ முதலியே சொல்லியிருக்கணும், உன்னால தான் அப்படி சொல்லிட்டு ஈஸியாக இன்னொருத்தர் மேலே எவ்வளோ ப்ளேம் போட முடியும், எவ்வளோ அதை தள்ளி போட முடியும், ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண முடியும். இதுலேருந்து எல்லாம் எஸ்கேபிசம் ஆகிட்டே இருப்பாங்க. பேசிக்காக இது எல்லாமே இருக்குது. அட்டென்ஷன் ரொம்ப சீக் பண்ணுவாங்க. அப்புறம் வேறு என்ன, அந்த லேக் ஆஃப் பவுண்ட்ரிஸ் அப்படின்றப்போ அடுத்தவங்ககிட்டையும் நிறையா எடுத்துப்பாங்க. அந்த ஒரு ஸ்பேஸு, ஒரு லிமிட்டு அதெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ரொம்ப அத்துமீறது. ஓன் டைமும் என் டைம் தான், என் டைமும் எனக்கு தான், உன் டைமும் எனக்கு தான். அந்த மாதிரி ஒருத்தங்க ஹெல்ப் பண்ண வராங்கன்னா அவங்களுக்கு வந்து சரி ஹெல்ப் பண்ணதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் அவங்ககிட்ட கொஞ்சமாக தான் ஹெல்ப் வாங்கணும். அதுக்கப்புறம் அவங்களை தவிர்த்துடணும். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஏதாவது ரொம்ப முடியல அப்படின்னு கேட்குறப்ப நமக்கு இமீடியட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க பவுண்டரிஸை வந்து டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு, அவங்க லிமிடேஷன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு, அவங்களோட பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இவங்க நடந்துக்கிறது இருக்கும். கிராசிங் பவுண்டரிஸ், கிராசிங் லிமிடேஷன்ஸ் இதெல்லாம் அங்கே நடக்கும். ஒரு அமௌண்ட் வாங்குறாங்கன்னா ரெகுலராக அவங்ககிட்டயே டார்கெட் பண்ணி அமௌண்ட் வாங்கிட்டு இருப்பாங்க. ஈவன் தோ தே நெவர் வாண்டட், அதாவது ரொம்ப அத்தியாவசியம்லாம் கிடையாது, இருந்தாலும் தே பாரோ பிகாஸ் தே ஆர் யூஸ் டு இட். அந்த மாதிரி சும்மா தானே இருக்காங்க, யூஸ் பண்ணிப்போம், வேறு என்ன பண்ணுறாங்க. அதாவது இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு பாவம் போனால் போதுன்னு யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்கள இவங்க ஒரு ஜட்மெண்ட் குள்ள வச்சிருப்பாங்க, அவங்களோட குவாலிட்டிஸை இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, இவங்களே பரிதாபப்பட்டு தான் சுற்றி இருக்கவங்களே வந்து இந்த விக்டிமாக இருக்கவங்களுக்கு போனால் போதுன்னு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் அதை இவங்க யூஸ் பண்ணிக்கிறது, மேக்ஸிமம் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதனால் என்ன, தேவையில்லாத வெறுப்பை சம்பாதிக்கிறது, தேவையில்லாமல் என்ன சொல்கிறது, இவங்ககிட்ட யாருமே பழகவே மாட்டாங்க. இவங்களோட இந்த பிஹேவியர்னாலையும், இவங்களோட இந்த ரொம்பவே மோசமான குவாலிட்டிஸ்னாலையும் யாருமே இவங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. தட்ஸ் வை தே ஃபீல் வெரி லோன்லி, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். ஆல்சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயாச்சும் ஏதாவது அவமானம் நடக்குது, ஒன்று ஓவர் கிவிங்காக இருப்பாங்க, இல்லைனா ஓவர் டேக்கராக இருப்பாங்க. நிறைய எடுக்கணும், அடுத்தவங்ககிட்ட இருந்து எவ்வளோ டைமோ எனர்ஜியோ இல்லை அவங்ககிட்ட இருக்க பொருளோ பணமோ அந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்காக எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லைனா ஓவர் கிவிங், ஓவர் ஷேரிங், எல்லாத்தையும் கொடுக்குறது. அப்பயாச்சும் நம்ம மேலே வந்து ஒரு பாசம் வந்துடாதா, ஒரு கேர் வந்துடாதா, ஒரு அஃபெக்ஷன் வந்துடாதா, நம்ம மேலே அட்டென்ஷன் திரும்பிடாதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் அவங்களால முடிஞ்ச விஷயம் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் அவங்களுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துறாங்கன்றது கூட அவங்க மறந்துடுவாங்க, அதை மதிக்க கூட மாட்டாங்க. ஓகே, நம்மள இப்படி நடத்துறாங்களா, பரவாயில்ல போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க வீட்டில் வந்து எல்லா வேலையும் அவங்களை வாங்கிடுவாங்க, இதை செய்ய அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க சொல்லுவாங்க, வீடெல்லாம் க்ளீன் பண்ணு, இது பண்ணு, அது பண்ணு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து கேட்குறப்போ உனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு அவ்வளோ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இவ்வளோ பண்ணுறோம், ஆனால் நம்ம வேலையும் மதிக்கிறது இல்லை, நம்மளையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பவுண்டரிஸை கிராஸ் பண்ண விடுறது, அப்புறம் பவுண்டரிஸை இவங்களே கிராஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ரெண்டு விதமான குவாலிட்டிஸும் இருக்கும். ஒருத்தர்கிட்டே ரெண்டு விதமான குவாலிட்டிஸ் இருக்காது. கிவரால் டேக்கர் எடுக்க முடியாது, ஆனால் டேக்கரால் கொடுக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி இதில் ஏதாவது ஒரு குவாலிட்டி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட பிஹேவியர் குவாலிட்டிஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் எல்லாம் எமோஷனல் குவாலிட்டிஸ் அண்ட் பிஹேவியர் குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்களும் விக்டிம் மென்டாலிட்டியில் தான் இருக்கீங்க. ஸோ அதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.